வணக்கம் டெக் தமிழா. Vivo X21 உலகிலேயே முதல் முறையாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போ இந்தியாவில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ புதிய டெக்னாலஜி வரும்போது எப்போவுமே அதோட விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து 36,000 ரூபாய். இனி வரக்கூடிய பல ஃப்ளாக்ஷிப் ஃபோன்களில் இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் டெக்னாலஜியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது இந்த Vivo X21ஓட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த X21 கிடைக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே இந்த Vivo X21 ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து பிளாக் கலரில் வருது. பின் சில டாக்குமெண்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ், மைக்ரோ USB கேபிள், பவர் அடாப்டர், இது வந்து 5V 2A அடாப்டர் மற்றும் இயர்ஃபோன்ஸ். இப்போ இந்த ஃபோனை பவர் ஆன் பண்ணலாம். ஸோ இந்த Vivo X21ஓட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த V9 மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து முழுக்க கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக கர்வ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிசைனில் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதோட டைமென்ஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 7.4 mm திக்னஸ் இருக்குது, 156 கிராம் வெயிட் இருக்குது. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது, மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில். ஆனால் என்னவோ 36,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை கொண்டு வந்தால் கூட இந்த மைக்ரோ USB போர்ட்டு தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ USB Type-C போர்ட் கண்டிப்பாக இதில் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இன்னும் அவங்க அதை கொண்டு வர மாட்டுக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரே கூட பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். மைக்ரோ SD கார்டுக்கான தேவை இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ், லெஃப்ட் சைடு வந்து பிளேனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. பின்பக்கம் வந்து மேலே வந்து டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் இருக்குது, Vivo பிராண்டிங் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிசைன் இந்த Vivo X21 கொண்டு வந்திருக்காங்க. பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இல்லை, கிளாஸாக இருந்தால் கூட ரொம்ப ஸ்லிப்பரியாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து பேக் கேஸ் போட்டுக்குங்க, ஏன்னா இது வந்து கிளாஸ் தான். கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து பின்பக்கம் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆன்ஸ்க்ரீன் பட்டன்ஸ் இருக்குது. இதில் நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்ஸ்க்ரீன் பட்டனை டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இயர்பீஸ் கிரில் இருக்குது, செல்ஃபி கேமரா இருக்குது, சென்சர்ஸ் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு IR சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த IR சென்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டார்க்கில் கூட நீங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன் இதில் ஒர்க் ஆகும். லைட் தேவையில்லை. இதுக்கு வந்து IR சென்சர் இருக்கிறனால அதன் மூலமாக நீங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன் முழுமையான இருட்டில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.28 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. மேலே நாச் இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD+ ரெசல்யூஷன். டிஸ்பிளே வந்து குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. குறை எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி இதில் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஐ கேர் மோடு இருக்குது, அதாவது ப்ளூ ஃபில்டர் டாகிள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து டிஸ்பிளேயில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்களோட இந்த கிளாக்கு மற்றும் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா தேவையான நோட்டிஃபிகேஷனை இதில் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். மற்றும் இந்த ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் ஏரியாவும் எப்போவுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ எளிதாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம். 7 விதமான கிளாக் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தமான கிளாக் ஃபேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ இன்ஸ்டால்டாக அவங்க ஒரு ஸ்க்ரீன் கார்டும் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு போடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கீழே கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர். ஏற்கனவே நான் ஃபோனை பற்றி நான் ட்வீட் பண்ணியிருக்கும்போது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் நீங்கள் அக்சஸ் பண்ணுமா, பவர் பட்டனை கிளிக் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. தேவையில்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சருக்கான அந்த ஏரியா வந்து ஹைலைட்டாக எப்போவுமே தெரியும். இல்லாட்டி நீங்கள் ஃபோனை நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது இல்லை ஷேக் பண்ணும்போதும் அந்த லைட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கையை வச்சா போதும். இந்த பட்டன் டைப்பில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரை விட கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. ஆனாலும் பார்க்க ஒரு புதிய ஒரு டெக்னாலஜி. ஸோ யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்குது. அந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் டச் பண்ணும்போது 3 வகையான அனிமேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் மூலமாக நீங்கள் ஆப் லாக்கும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸுக்கு வரும். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோவில் அவங்களோட ஓன் ஃபன் டச் UIயில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேவிகேஷன் கீ இல்லாட்டி ஜெஸ்டர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேம் மோட்னு ஒன்று தனியாக இருக்குது. ஸோ வீடியோ கால் பண்ணும்போது, அதாவது வாட்ஸ்அப்பில் மெசஞ்சரில் நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ஃபேஸ் பியூட்டி எனேபிள் பண்ணி பேசலாம்.
ஆப் க்ளோன் இருக்குது, ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தனியாக இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து V9க்கான ஒரு ஃபீச்சர் வீடியோ போட்டிருக்கேன். அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் அப்ளை ஆகும். ஸோ ப்ராசஸர் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த X21 வந்து ஸ்னாப்டிராகன் 660 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நோக்கியா 7 Plus புதிதாக உள்ள நோக்கியா 7 Plusல கூட இதே சிப்செட் தான் கொண்டு வந்திருக்காங்க. 6 GB ரேம் இருக்குது, DDR4 ரேம் மற்றும் வந்து 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு நாள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தும் இதோட முழுமையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்குது, OTG சப்போர்ட் இருக்குது, ஜைரோஸ்கோப் சென்சர் இருக்குது. ஸோ விஆரும் இதில் யூஸ் பண்ணலாம். கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 12 மெகாபிக்சல் கேமராவும் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா கொண்ட டூவல் கேமரா செட்டப். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காக இன்னொரு 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லோமோ ஆப்ஷன் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது, 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், குரூப் செல்ஃபி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதோட கேமரா விமர்சனம் தனியாக போடுறேன். அது தனியான இதோட கேமரா விமர்சனம் வேணுமா வேண்டாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3200 mAh பேட்டரி இருக்குது. சூப்பர் பவர் சேவிங் மோடும் மேலே இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த Vivo X21ஓட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை. இந்த ஃபோனை பற்றிய உங்களோட கருத்துக்கள் என்ன? இது ஒரு புதிய டெக்னாலஜி முதல் முறையாக இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இந்த ஃபேஸ் அன்லாக் கூட ரொம்ப அருமையாக இந்த இன்ஃப்ராரெட் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிய விரும்புகிறீங்கன்னா அதை பற்றியும் கேளுங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாம் பண்ணி இல்லாட்டி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். முழு விமர்சனத்தை அதையும் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.